பாப்பா அம்மா எங்கம்மா? இல்ல சரணு அண்ணன் டூட்டி முடிச்சு வந்துட்டானா? இல்லண்ணே 8-9 மணிக்கு தான் வருவா, இன்னும் வரல. அம்மா எங்கல போனாவ? இப்பதான் நெல்லை வச்சு காய போட்டுட்டு போயிருக்காவ, தெருக்கு போயிருப்பாவன்னு நினைக்கேன். ஆத்தனி இல்லைன்னு அதான் குறைச்ச எடுத்து போயிருக்காவளோ என்னமோ. காலையில தெருக்கு போயாச்சா கண்டிப்பா நீங்க சண்டை இழுக்காம வீட்டுக்கு வரமாட்டாவ. ஆத்தனி தான் அம்மா பிடிக்க போயிருப்பான்னு நினைக்கேனே. குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாவ, கொட்டை தான் தூக்கிட்டு போயிருப்பாவ. ஊட்டிக்கு வேற நேரம் ஆகுது, வெண்ணி போட்டு சொன்னேன். ஏல ஒரு விறகு பத்த வச்சு நீ வெண்ணி போட்டுதால. ஆமா இவ ரொம்ப பெரிய மனுஷி, வெண்ணி போட்டுருவா. ஒன்னியவே இன்னும் வெண்ணி போட்டுச்சுதான் குளிப்பாட்ட வேண்டியிருக்கு. ஏல சாரணி அண்ணனுக்கு டூட்டி போடும்ல, குளிக்கலான்னு பார்த்தேன், மழை வேற தூத்திட்டு கிடக்கு, குளிர்ந்து கிடக்கு. இல்ல அவர் விறகு பத்த வச்சுதால. சின்ன நான் நெல்லு பார்க்கணும், இல்லன்னா அவள்தான் அம்மா யாசுவாவ. ஊர்ல மட்டும் காக்காலாம் நெல்லு தான் திட்டு கிடக்கு, இவரு நெல்லு பாக்காராம். நெல்லு பாக்குற ஆளை பாரு. இத்தனையோண்டு காக்கா, இத்தனையோண்டு நெல்லு தின்னா நம்ம நெல்லு குறைய போகுது. கிட்டத்தட்ட இது 100வது காக்கா. இத்தனையோண்டு திங்கி நெல்லு குறையட்டும், தங்கம் புரட்டி எடுத்துரும் பாத்துக்க. ஏழு ஏழு வெண்ணி போட்டுத்தால. என்னால முடியாதுண்ணே, நான் நெல்லு பார்க்கணும். இல்ல நான் மச்சிக்கு போறேன், நான் குளிச்சுக்கிட்ட. இல்ல நான் மச்சிக்கு போறேன்னா வெண்ணி போட்டு குளிக்க போறேன்னு சொன்னா, நான் மச்சிக்கு போறேன்ல, பிறகுதான் குளிக்கணும். மச்சிக்கு போறேன் மச்சிக்கு போறேன் மச்சிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? குளிக்க போறேன்னா, டூட்டிக்கு போறேன்னா, இப்ப மச்சிக்கு போறானா? இசை இது எந்த தாவணி எங்க எடுத்தா? இத கட்டாயமா வாங்கிட்டு சொல்லணுமாங்க? இல்ல நம்ம தெருல ஒரு பிள்ளை கேட்டுச்சு பச்சை கலர் தாவணி எடுக்கணும்னு, அதான். அம்மா தாவணிக்காரன் வந்துட்டான். எப்படி உட்காந்துட்டு என்ன கேள்வி கேக்குறான் பாரு. ஏன் ஊலட்ட பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நீ தாவணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளை போடணுமான்னு கேட்க? ஏதோ என்னால முடிஞ்ச சேவை. அந்த பத்மா இல்ல, அவதான் கேட்டா, டேய் சாருனி பச்சை கலர் தாவணி தான் சொல்லுடா நான் எடுக்கணும்னு. அவ ஒரு மஞ்சள் கலர் பாவடை வச்சிருக்காளாம், அதுக்கு மேட்சா தேடிக்கிட்டு இருந்தா. கோழி தேடி வித்து ஊலமட்ட பிள்ளைக்கெல்லாம் தாவணி எடுத்து கொடுத்து பெரிய மன்மத மாதிரி சுத்திக்கிட்டு வராரு. அதான் சொல்லும்ல, அதுல ஒரு சேவமா. ஏது ஊலமட்ட வாலிய பிள்ளைக்கெல்லாம் தாவணி எடுத்து கொடுக்குது பெரிய சேவை தெரியுமா? அப்புறம் அந்த பாக்கியலட்சுமி இருக்கால, ஆமா, அவ ப்ளூ கலர் தாவணி வேணும்னு கேட்டா, ஒயிட் கலர்ல பாவடை வச்சிருக்காளாம். தாவணி இல்லன்னு சொன்னா, தாவணிக்காரன் வந்தா எடுத்து சொல்லிடு. நான் என்னமோ உனக்கு எடுத்த மாதிரியே ரொம்ப தான் கோபப்படுதா. உன்னை அடிக்காம விட்டாலே நினைச்சு சந்தோஷப்படனே. இதோட 150 காக்கானே வாட்டி விடுனே. பாப்பா சேலம் மனப்பான்மை வேணும் பாப்பா. தின்னத்து போட்டு விடு விடு. இத்தனையோண்டு காக்கா, இத்தனையோண்டு நெல்லு தின்னா நமக்கு நெல்லு குறைய போதே. குறைஞ்சிருக்க, இனி குறைஞ்சிருக்கனே. சே அது எப்படி குறையும்? குறைஞ்ச மாதிரியே இருக்குடா நெல்லு. என்ன நான் மறுபடியும் சொல்றேனே, நெல்லு குறைஞ்ச மாதிரியே இருக்குனே. அது எப்படி குறையும்? இத்தனையோண்டு காக்கா. விடு பாப்பா, இத்தனையோண்டு காக்கா, இத்தனையோண்டு நெல்லு தின்னா நம்ம நெல்லு குறைய போதே. இன்னைக்கு நீ தங்கம்மா கிட்ட சமத்திய வாங்க போற, பாத்துக்கிட்டே இருனே. போறேன் இல்ல நான் மச்சுக்கு போயிட்டேன். சரணே நான் மச்சில இருக்கேன். என்னடி இவ்வளவு நேரம் ஆகுது? வரண்டாமா, காலையில உள்ள வருஷம் இல்ல, எங்க அம்மா சமாளிச்சுட்டு வரண்டாமா. நல்ல சமாளிச்சா எவ்வளவு அவசியம். இங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, மாட்டிக்கோ. ஏன் மாட்டினா? பெரியன் மட்டும் கல்யாணம் முடிட்டான். எப்போ மொத்த வெளியே கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா. இல்ல உங்களுக்கு என்ன இவ்வளவு பயன்னு கேட்க, வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிடுவீங்க. அப்படிலாம் இல்லையே. இல்ல இப்பெல்லாம் நீங்க ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துக்கிடுவீங்க. எதுக்கு பயப்படுவீங்க? பின்ன பயம் இருக்காதா? தாலி கட்டுற வரைக்கும் உசுர் கையில இருக்காது. ஏன் அதுல என்ன இருக்குது? அக்கா கல்யாணம் தானே நமக்குதான். நெருப்பு மேல நின்னவா நின்றுட்டு இருக்கேன். உனக்கு என்ன? ஏதாவது எதிர்பாராதமா எதுவும் நடந்துருமோன்னு பயமாவே இருக்கு. ஏங்க அப்படி? ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாது. அது வேற ஒண்ணு இல்ல, வேற டென்ஷன். இங்க பாரு, எந்த சூழ்நிலையும் நீ என்ன நம்புவல்ல. இப்போ யாராவது என் மேல வீணா பழி சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல இவ வேற ஒரு பிள்ளைய லவ் பண்றா அப்படி இப்படின்னு என்னை பத்தி உன்னை இல்லாத போத சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பவும் கூடாது சரியா? இந்த கிங்ஸனுக்கு எப்பவுமே இசைதான், இசைக்கு எப்பவுமே கிங்ஸன் தான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருமே வரக்கூடாது, வரவும் முடியாது.
யாராவது என்னை பத்தி ஏதாவது சொன்னாலும் உனக்கு கெஞ்சி கேட்கறேன், நம்பிடாத. என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க. உன் மேல சின்ன வயசுல இருந்தே ஆசையா இருக்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். குழந்தையா இருக்கும் போதே எனக்கு உன்னை பிடிக்கும். அதே நான் ஒரு வாலி பையனா வரும்போது உன் மேல எனக்கு காதல் வந்தது. பாசம் காதலா மாறிச்சுது. கிட்டத்தட்ட நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உன்னை என் உசுர நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போதான் காதல் வளரும்னு சொல்லுவாங்க. என் மனசுக்குள்ள முத வந்தவன் நீதான். எனக்கு ஒண்ணு தர வேற யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. ஏங்க எதுக்காக நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பயமா இருக்கா? ஆமா, உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு பயமா தாண்டி இருக்கும். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எந்த சூழ்நிலையும் நீ என்ன நம்பணும், அவ்வளவுதான். உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எனக்கு தெரியும், நான் குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என் மேலதான் உசுரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீங்க என்னை எப்படிலாம் நேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதே நான் கன்னி பருவத்துக்கு வரும்போதே நீங்க என் மேல வச்ச காதலும் எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணுனா நீங்க துடிச்சு போயிருவீங்க. எங்க அம்மா என்ன அடிச்சாலே உங்களுக்கு என்ன கோவம் வரும்? நான் சேட்டை பண்ணிருப்பேன், அதனால எங்க அம்மா அடிப்பாங்க. ஆனா அதை கூட உங்களால தாங்கிக்க முடியாது. படிப்பு வரலன்னு டியூஷனுக்கு அடிச்சாங்க, அதையே உங்களால தாங்கிக்க முடியல. எனக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு துணையா வரதெல்லாம் வரும். யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொன்னா நம்பிடுவேனா என்ன? நம்பிடக்கூடாது. எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் தெளிவா இருப்பேன்ல. இங்க பாரு, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே நம்மளுக்கு யாராவது விரும்பலாம். நம்ம மேல ஆசை வச்சுக்கிட்டு நாம அவங்கள விரும்புதோம் ஒரு தப்பான இதுல இருக்கலாம். நம்ம சும்மா பேசியிருப்போம், நம்ம ஊரு நமக்கு தெரிஞ்சவங்கன்னு பேசியிருப்போம். ஆனா அவங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டு நம்மள விரும்புறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா யாருக்குனாலும் அதுதான். அவங்க நம்ம தப்பா நினைச்சிட்டு அதை அவங்க தப்பா ஏதாவது வெளியில சொல்லி அதனால. அப்படின்னா உங்ககிட்ட யாரோ அப்படி சொல்லிருக்காங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. யாரு? இங்க பாரு, இப்ப அது சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், நான் விரும்பவே இல்லை. விரும்பதான் நினைச்சுக்கிட்டு வேண்டாம் ஏதாவது வேலை பார்த்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி யாருங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் கிட்டத்தட்ட ஊருக்கே தெரியுமே நம்ம ரெண்டு விரும்புறதே. உங்க அம்மாக்கே தெரியும். சொல்லப்போனா எங்க அம்மா தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரியாம இருக்கும்? என் கூட படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், உங்க கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கே தெரியும். நீங்களும் நானும் சின்ன வயசுல இருந்தே விரும்புறேன்னு நம்ம நினைச்சா யார் வர முடியும்? பைத்தியக்காரத்தனமா யாரோ ஒருத்தங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விடு. நீங்க பாரு, ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துருவாங்களோன்னு எனக்கு எப்பவும் பயம் இருந்துகிட்டே இருக்குது. உங்க அம்மா முன்னாடி நான் தலை குனிஞ்சு உங்க அம்மா அதை நம்பி ஒன்னு எனக்கு கொடுக்காம போயிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி மட்டும் எங்க அம்மா சொல்லட்டும். சொன்னா எங்க அம்மா முன்னாடியே இப்படி கொடுத்துருவேன். எப்படி கொடுப்ப? இப்படி கொடுத்துருவேன். இப்படியா கொடுப்ப? ஆமா, இப்படி கொடுப்பேன். இப்படி கொடுத்துருவேன். இப்படியா? கொடு. கொடுடே. எனக்கு இன்னைக்கு நிறைய வேணும். கொடு. சொல்லிட்டுங்க. இல்ல, விட மாட்டேன். கொடு. போதும், உங்க அப்பத்தி சரியில்லை, விடுங்க. கொடுடே. போதும், விடுங்க. நீ அடியாதடி. கொடு. என்னங்க? கொடுடே. என்னங்க நீங்க என்ன விடுங்க சொல்லிட்டேன். கொடுடே. கொடுன்னு சொன்ன. என்ன? ஐயோ, சீ, பாத்துருப்பானோ? என்னல எதை பண்ணிக்கிட்டு இருந்தா? என்னல நெல்ல பாக்கலையா? இல்ல, அம்மா கூப்பிட்டு இருக்காவ, நான் போறேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சும்மா மச்சிக்கு வந்தேன். இல்லையே, ரெண்டு பக்கத்துல என்னமோ பண்ணிட்டு இருந்த மாதிரி. சரி சரி, அம்மா கூப்பிட்டா போ. இசை வாரியா? எருமை. ஓய்வுல போ. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கோம். ரெண்டு திருட்டு மொழிதான் முடிக்கிறேன். ஒருவேளை ஏதாவது இருக்குமோ? சரி சரி, அது எப்படி இருக்கும்? அவனும் அப்படி கிடையாது, அவளும் அப்படி கிடையாது. சரி சரி, எப்படி இருக்கும்? ஆனா தெரியல, என்னமோ கேள்விப்பட்டேனே. எல்லா பையனும் ஏதோ சொன்னானுல, ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சரி, என்னல? இல்லனே, நீ இல்ல அம்மா கூப்பிடாவல்ல, போ. நீ வாங்க. இல்ல, எனக்கு டயர்டா இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போ. சரி, கீழே யாரும் இல்ல பாப்பா. அத்தனையும் காக்கா தின்னுட்டு போயிட்டா இவங்க பாக்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குது. இல்லனே, இன்னும் இவ்வளவு நெல்லு மிச்சம் இருக்குது. ஒண்ணு ஏன் நெல்லு பார்க்கவானே? கீழே போறோம்ல, நீ போல. இல்ல, நீ வந்ததான் நான் போவேன். என்னாலதான் நெல்லு பூரம் காலின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால உண்மை. நீ வந்து உட்காருனே,
நெல்லு வேற நெல்லாம் காலியா போச்சுது. அவன் வந்து என்ன அடிப்பாங்க, அதுக்குள்ள இவன் மேல பள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா நீ கீழே வானே, நீ வந்து நான் போவேன். ஏது அம்மா வந்து என்ன அர்த்தம் கழிக்கிறதுக்கு? இதான் நெல்லு பக்கம் வச்சிடும், நீ நம்ம அர்த்தம் கழிக்கணும். அதுக்கு நான் போனதான் வேண்டாமா? இவன் போனதான் ஏதாவது பண்ண முடியும். சரி சரி, நான் கீழே வாரேன், நீ போ. வருவல்ல எல்லாம் வாரம்ல, நீ சாத்திட்டு போல. சரிண்ணே. பாப்பாவும் தூக்கிட்டு போ. ரைட்டு. அப்ப இவன் ரூட்டி இப்படிதான் போய்கிட்டு இருக்கா. பையன் என்னமோ காலேஜ் ஷிஃப்ட் ஏன் முடிச்சு வரான்னு இப்ப தெரியுது. சரிண்ணே, நடத்துக்கடா நடத்துங்க. நமக்கு மட்டும் இப்படிலாம் ஒண்ணு சிக்க மாட்டேங்குதே. முழிக்க முடிய போறாவே. அப்படின்னா நாம வரும்போது இந்த ரெண்டு ஏதோ நடந்திருக்கு. கரெக்ட். இல்ல போல. சரி சரி, இப்ப போயிட்டேன். நடத்துடா நடத்து. ஒளிஞ்சு பாக்கணுமே. கொன்னுறேன், ஓடிடு. சரி சரி, போயிட்டேன். அதெல்லாம் போயிருவான். நீ கொடு. சும்மா இருங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. நீ குடுக்க போறியடி. நீங்க பயத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, யார் என்ன சொன்னா நான் உங்களை நம்புவேன். ஏன் நம்ம ரெண்டு பேத்துல ஏதாவது நடந்தாதான் என்னங்க கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. நம்ம ரெண்டு பேத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா யாரும் நம்மள பிரிக்க முடியாதுல்ல. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உண்மையை தாண்டி சொல்றேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துல யாரும் வர முடியாதுல்ல. இப்படிலாம் பேசாதீங்க. இல்லடே, என்னெல்லாம் நீ இல்லாம இருக்க முடியாது. நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நம்ம இல்லற வாழ்க்கைக்கும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுக்க, சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து உன் மேல நான் எவ்வளவு பைத்தியமா இருக்கேன், உன் மேல எவ்வளவு காதல் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன் மேல ஒட்டுமொத்த பாசத்தையும் அள்ளி வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தரே உள்ள வந்து ஏதாவது பண்ணி என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம முந்தி வாய் திறந்தா நம்மளே எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்ற மாதிரி ஆயிரும். நான் அதுக்கு தாண்டி வாய் திறக்காம இருக்கேன். இப்ப எனக்கு அதட்டதுக்கோ திட்டதுக்கோ அடிச்சு வீழ்த்ததுக்கோ எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போக இதுதான் சரியான சந்தர்ப்பம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பொம்பளை விஷயம். ஊதி பெருசாக்கி ஆம்பளை மேல தாண்டி கூட்டத்தை சுமத்துவாங்க. பொம்பளை கண்ணீர் வடிச்சா போதும், ஒட்டுமொத்த ஊரே நம்பிடும். அதுக்குத்தான் அமைதலா இருக்கேன். என்னால எதுவும் பண்ண முடியாம இருக்கேன். அதான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கையில யாரும் வர முடியாது இல்ல. நீ எனக்கு சொந்தமாயிருவேன், நான் உனக்கு சொந்தமாயிருவேன். ஏங்க என்ன பேசுறீங்கன்னு வயசே இல்ல, சும்மா இருங்க. உங்க அண்ணன் கல்யாணம் முடிக்கிறதுக்கே இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணம். என் சூழ்நிலை உனக்கு கூட புரிய மாட்டேங்குது இல்ல. படுக்க முடியல, வேலை பார்க்க முடியல, பைத்தியமா இருக்கு. எந்த நேரம் பைத்தியக்காரத்தன வேலை பண்ணி வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. நான் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க எத்தனை கேஸ் அப்படி ஆயிருக்கு தெரியுமா? பொம்பளை கண்ணீர் வடிச்சா போதும். அப்போ பொம்பளை சொல்றது சரிதானே? என் ஸ்டேஷன்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளை கண்ணீர் சிந்தினா போதண்டி. அவ சொல்றது பொய்யா உண்மைலாம் அங்க யாரும் நினைக்க போறதே இல்ல. பொம்பளை கண்ணீர் சிந்திட்டா அப்போ சரியாதான் இருக்கும். காரணம் இல்லாம பொம்பளை அழுவாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அவ உண்மையா அழுதாளா பொய்யா அழுதாளான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை 4 பேர் பயன்படுத்திட்டு அவன் உள்ள 4 பேர் வருவான். எதுக்கு? நம்ம விஷயம் அப்படி கேவலப்பட்டுற கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் நானும் சேரதுக்கு முன்னாடி எந்த அவமானத்தையும் சந்திச்சிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. எந்த அவமானமும் இல்லாம நம்ம 2 பேரும் வாழணும். அதான் சொல்றேன், நமக்குள்ள ஏதாவது நடக்கட்டுமா? இப்ப யாருமே இல்ல பாரு. எங்க அம்மா இல்ல, உங்க வீட்டுல யாரும் இல்ல. இன்னும் மேல முச்சுக்கு போயிருமா? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க. நான் சீரியஸா சொல்றேன், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சேர்ந்து வாழ்ந்துடலாம். எங்க அது தாங்க அசிங்கமா போயிடும். நீங்க சும்மா இருங்க, முட்டாள் மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் நம்ம 2 பேத்துக்குள்ள யாரும் வர முடியாது. ஏடி, இதை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதாடி? பாரு, அப்புறம் ஐயட அப்படானாலும் உனக்கு கிடைக்காம போயிருவேன். சொன்னா கேளு. இங்க பாரு, வேற மாதிரி சரி நடக்கு. சொன்னா கேளு. இங்க பாரு, நான் கெஞ்சி கேட்கறேன், ஒன்னி இனி பிரிச்சிருவாங்க. சொன்னா கேளு. இங்க பாரு, உனக்கு உண்மையை சொல்றேன், நீ நம்புனா நம்பு, நம்பாம போ. உங்க அம்மாக்கு நம்ம 2 சேரல விருப்பமே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் வந்துடாதா, இத காரணம் காட்டி நம்ம பிள்ளை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடலாமான்னு உங்க அம்மா ஒவ்வொரு நொடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உன் உண்மை சொல்றேன், உங்க அம்மாக்கு ஒரு துளி கூட எங்களை பிடிக்காது. அதுவும் என்ன பிடிக்கவே பிடிக்காது. உங்க அம்மா என்கிட்ட எத்தனை நாள் நீங்க இல்லாத நேரம் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எல்லாரும் இருக்கும்போது ஒரு நடிப்பு, யாரும் இல்லாத நேரம் ஒரு நடிப்பு. உங்க அம்மா என்கிட்ட சவால் விடுறாங்க, நீ எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு பாக்குறேன்னு. சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா நல்லவங்க எல்லாம் கிடையாது. அன்னைக்கு உங்க அம்மா வாழா வெட்டியா பிள்ளைங்களை வச்சு தவிக்கும் போது எங்க அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்க. அது ஊருக்கே தெரியும். இன்னொன்னு, நீங்க இருக்கிற வீடு எங்க வீடு, அதை கொடுத்தது எங்க அம்மா. சரி, ஊர் உலகம் என்ன சொல்லும், கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உங்க அம்மா நடிச்சுக்கிட்டு வராங்க. மற்றபடி பாசம் எல்லாம் கிடையாது.
என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, ஒரு சின்னது கிடைச்சிடாதா? இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு ஒண்ணு என்ன பிரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் உங்க அம்மா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்லட்டா, உங்க அம்மா உனக்கு வேற இடத்துல முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உண்மை உனக்கு தெரியுமா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க அம்மா சரியான ஆளு. ஆனா அதை பண்ணது உங்க அப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பாலாம் உனக்கு எதுவுமே பண்ணல. உங்க அப்பா குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்ப நீ உங்க அம்மா தான் வேணும், எங்க அப்பா வேண்டாம்னு சொன்னியோ, அந்த கோவத்துல அந்த குடும்பம் இருக்குது. ஆனா உங்க அம்மா நடிக்காங்க. இப்படி சொன்னாதான் நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வேற இடத்துல உனக்கு பேசி முடிச்சிருக்காங்க உங்க அம்மா. எங்க பெரிய அண்ணே உங்க அக்கால பாக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். எங்க அண்ணன் காலையில உங்க அக்கால பாத்திருக்கான். நேரம் ஆயிட்டு கொண்டு விடுறதுக்காக போயிருக்கான். சரி, கட்டிக்க போற புள்ள தானேன்னு அவனால இருக்க முடியுமா? சரி, தெரியாம போய் அவளை பார்க்க போலான்னு நைட்டே மறுபடியும் போயிருக்கான். அப்போதான் எல்லா உண்மையும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க அம்மா நடிக்கிறாங்கடி. எங்க அண்ணன் சொன்னான், "இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும். ஆனா கன்ஃபார்மா தெரியாம இருந்தேன். சத்தியமா சொல்றேன்டி, உங்க அம்மா நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, நான் இருக்கும்போது ஒரு மாதிரி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ உங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதே இதே நான் மட்டும் இருக்கும்போது உங்க அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீ பாரு. நிஜமாவா? நீ ஒளிஞ்சிருந்து பாருடி, அப்போ உனக்கு தெரியும். உங்க அம்மா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கடி நம்ம இடத்தையும் பிரிக்கிறதுக்கு. நான் உன் மேல உசிரே வச்சிருக்கேன்னு தெரியும். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்படி போற நிலைமை வந்தா நான் பணமா தான் போவேன். எதுக்கு நம்ம பொண்ணமா போனோம்? புள்ள குட்டியோட வாழலாண்டி, சேர்ந்து வாழ்ந்துருவோம். பேசுறி, எதுக்குடி சாகணும்? புள்ள குட்டியோட வாழுவோண்டி, சேர்ந்துருவோமா? வச்சுக்க போயிரும். நான் லீவ் போட்டுறது. உனக்கும் எல்லாம் முடிஞ்சது, படிப்பெல்லாம் இப்ப நம்ம சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? என்ன முழுசா நம்புறல? உங்களை மட்டும் உண்மையில பாசம் வைக்கிறவங்கள தனியா தெரியும். உங்க பாசமும் எனக்கு தெரியும். எனக்கும் பிடிக்கும். I love you. வா, சேர்ந்து வாழலாம். என்ன? நீங்க நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம். நான் போயிடுவேன். நீங்க போங்க. இல்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது. நான் வீடு வரைக்கும் வரேன். என்னால அப்படி தனியெல்லாம் அனுப்ப முடியாது. இல்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீங்க வந்தாதான் பிரச்சனையே ஆகும். இல்லடி, நைட்டு ஃபுல்லா அதுக்கான காலையிலேயே நீ கிளம்பியிருப்பா. நான் தான் விடல. புரியுது இல்ல, போங்க. நான் விடிஞ்சதே எனக்கு தெரியாதுடி. அப்படி அசதியா தூங்கிட்டேன். ஐயோ, போங்க. சாரி, நான் கொண்டு விட்டுட்டு இந்த பாரு, அப்படி ஏதாவது பிரச்சனை நான் பாத்துக்கலாம். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. பாரு, அப்பெல்லாம் எவ்வளவுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைனா என் கையை பிடிச்சிக்கிட்டு வந்துரு. சரி. தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இல்ல, நீ மனசை நம்பின பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி. ஐயோ, அங்க தள்ளி போங்க. ஆட்டோக்காரர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒன்ன பத்தனை ஓட்டிட்டு இருக்காரு. இல்ல, டைமா போகணுமா என்ன? ஐயோ, சும்மா இருங்க. உனக்கு தான் யாருமே இல்லையே, வேலை இருக்கு, அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்க. வா, நம்ம போயிடலாம். வா. ஒண்ணு இல்லடி, நான் பேசிக்கிட்டேன் எங்க வீட்டுல. எனக்கு இப்போ மனசுல முழு தைரியம் வந்துச்சு. கல்யாணங்கிறது மனசை பொறுத்தது. விருப்பம் இல்லாம அவ கூட வாழ்ந்து நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவ கூட காலத்துக்கு பொய்யாலாம் என்னால வாழ முடியாது. அவன் எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கல. கஷ்டத்துல அவ கூட வரல, கஷ்டத்துல என் கூட நிக்கவும் இல்லை. இன்னைக்கு வசதி வந்தாலும் பெருமை பத்தி நிக்கா. சொந்தக்காரங்க கிட்ட எந்த சொந்தக்காரன் எனக்கு உதவுனா? இதே சொந்தக்காரன் தான் என்ன அவமானப்படுத்தி அனுப்புனான். இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? சத்தியமா. எனக்கு இப்போ தைரியமா இருக்கு. உன் கூட வந்திருக்கல. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன விரும்பின ஒரே ஒரு காரணத்துக்காக நீ யாருங்கிறதே எனக்கு காட்டிக்கல. எனக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயம் முடிஞ்சிருக்குங்கிறதுக்காக உன்னை மறைச்சு எனக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்ச. எனக்காக வேற கல்யாணமும் பண்ணிக்கல. எனக்காக இப்படியே வாழ்ந்திருக்க. உன்னை விட்டுட்டு நான் இப்பவும் ஒண்ணு இல்லடி. இப்ப நீ அங்க போக வேண்டாம். அதுக்கு உனக்கு அண்ணியா பியாய்கள் அவளுக்கு இருக்கிறதுக்கு எதுக்கு போகணும்? வா, நான் இப்பவுமே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றேன். மறுபடியும் எங்க அத்தா வீட்டுல பேசுறேன். நெக்ஸ்ட் கேட்பாங்க, போலீஸ் கேஸ்னு போவாங்க. அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். ஆமா, எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவேன். உங்க பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சதே. ஆனா எனக்கு இவ கூட மனசெலவுல
கல்யாணமே ஆயிட்டுன்னு சொல்லுவேன். என் சொத்தையே நஷ்டேடா கேட்டாலும் கொடுத்துருவேன். வெளிய மதிப்பு இல்லாத நீ எனக்கு இருக்கும்போது அது ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. இதுக்குதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. சொத்தா நானான்னு வரும்போதே எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, நீ கூட இருந்தா போதும்னு சொன்னீங்க பாருங்க. விலை மதிக்க முடியாத சொத்தே நீ தாண்டி. ஏன் நம்ம ரெண்டு பேரும் வாழதுக்கு நீ வேலை பார்க்க நான் வேலை பார்க்க போதும். இருக்கதெல்லாம் அவங்க புடுங்கினாலும் இருக்கதெல்லாம் அவங்க கொடுத்தாலும் இனி நம்மளால வாழ முடியும். அழகான வாழ்க்கை வாழலாண்டி, நிறைவான வாழ்க்கை வாழலாம். இப்பவும் சொல்றேன், அண்ணி வீட்டுக்கு போக வேண்டாம், வா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம், நேரா பேசலாம் வா. இனி நான் எப்படினாலும் அவ கூட வாழ மாட்டேன். என்னைக்குனாலும் பிரச்சனை வரப்போறதுதான், அதை நம்ம இப்பவுமே பேசி முடிச்சிருவோமே. இதுக்கு நம்மளே முந்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போற வரைக்கும் போட்டோம். ஒருவேளை அப்படி வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கப்புறம் வேணா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதான் நம்ம ரெண்டுமே உறுதியா இருக்கோமே, பிறவு என்ன? அப்படி ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை வந்து உடனே கூட்டிட்டு போயிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்லுங்க, நான் வந்து நிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவா இருந்தாலும் சேர்ந்து பார்க்கலாம். இதுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எதனால சேர்ந்து நிக்கலாம்னு சொன்ன பாரு. I love you. ஐயோ அட்டக போச்சு, இல்லைன்னு வச்சுக்க. சும்மா இருங்க, இல்ல நேத்து கொண்டுறேன் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சிட்டீங்க. கரண்ட் போச்சுல உங்களுக்கு. பீஸ தம்பிக்காரனை வச்சு புடுங்க வச்சுட்டு வீட்டை இருட்டாக்குனாதானே நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒளி வரும். உங்களை போங்க. இல்ல இருந்தாலும் நீ என்ன நம்பன பாரு, அங்கதான் எனக்கு சிரிப்பு வந்தது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் நினைச்சேன் அது எப்படி கரண்ட் போனா ஒரே வராம இருக்கும் அப்படின்னு. விடிய விடிய கரண்ட் வரல. எனக்கு தெரியும் எப்படியும் தெரியும், அப்புறம் இடையில கண்டு இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது இல்ல, அதான் புரிஞ்சுட்டேன். உங்களெல்லாம் போங்க. சிரிக்கத பாரு. வாடி உங்க அண்ணி கட்டலாம் போக வேண்டாம், நம்ம இப்படி எங்கேயாவது போயிருவோம். ஐயோ சும்மா இருங்க, போற வரைக்கும் போட்டோம். அது வரைக்கும் நல்லா லவ் பண்ணிக்கலாம். சரி நீ ஏதோ சொல்ற, அப்ப யார்ட்டும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிதானே? கடுகளை வெளியில தெரியக்கூடாதுங்க. ஆமாமா, கடுகளுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து சொல்லிடுவோமா? உங்களை கொன்னுருவேன். இல்ல கொன்னுறேன், போயிருங்க. என்னக்கா நாம ஒரு கணக்கு போட்டா தேவ ஒரு கணக்கு போட்டிருக்கு. இவ எங்க போனா? இவ்வளவு நேரம் இன்னும் வரல. நேத்து காலையில போனா இன்னும் காணோம். நான் இன்னைக்கே போட்ட பிளான முடிச்சலாம் நினைச்சேன். மாப்பிள்ளை அங்கிள் வேற வேச்சலுக்கு நாளைக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணனே எனக்கு தெரியல. ஏக்கா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சிலவர்த்த நாத்தனார் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஒருவேளை எவனையாவது காதலிச்சு ஓடி போயிட்டாலோ? சரிக்கா அப்படியே போனாலும் சனி விட்டுற வேண்டியதானே. 25,000 ரூபாய் வருமானம் வரது கூறு கட்டவல. நாம கட்டிருக்கமே புருஷனே, நான் காசுக்கு வக்கத்த பயிலுங்க. ஏதோ அவ தங்கச்சி வச்சுதான் நம்ம பொழப்பு போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு டிவி வாங்கணுமா ஃப்ரிட்ஜ் வாங்கணுமான்னு வாங்கிட்டு கிடக்கும். ஊர்ல பட்டத்துலலாம் ஏஜென்ட் கிட்ட எல்லாம் நம்ம பணத்தை வாங்கி வச்சிருக்கோம். எப்படி அடைக்கிறது? உன் பசங்க என் பசங்க வேலைக்கு போய் அடைக்கவா? இங்க பாரு, காலத்துக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. அதே நேரத்துல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா ஒரு விளங்காத பெண்ணுக்கு வாக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பிள்ளைய நம்ம கட்டி கொடுக்க முடியும். அதான் அந்த தங்கத்தோட மூத்த பையன் கூட அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவ வாழ்க்கை நாசமா போயிரும். காலத்துக்கு இங்க வந்து இருப்பா, அவ வருமானத்துல நம்ம வேலையை முடிச்சலான்னு பார்த்தேன். இப்படி நான் நினைக்கிறதெல்லாம் மாத்தி நடக்குது. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எனக்கு என்னமோ எங்கேயும் ஓடி போயிருப்பாளோன்னு தோணுது. அப்படி மட்டும் நடந்தது, உள்ள போய் புகுந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடணும். இப்ப பாத்தி எங்க அம்மா என்ன ஊருக்கு வேற கூட்டு போட்டுக்காவ. என் நேரத்தை பாத்தியா? இவ என்ன வேண்டாத வேலை பார்க்க போறான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, கிங்ஸன் நம்மள புரட்டி எடுக்க போது பாத்துக்கிட்டே இரு. அது யார்கிட்ட வேணும் பாக்கலாம். கிங்ஸன் கிட்ட மட்டும் பாக்கவே கூடாது. புரட்டி எடுத்துறாவல்ல, கொண்டு எரிஞ்சிராவ. இப்ப என்னடி பண்ண? இவ வேற வித்தியாசமா நடந்துக்கிட்டதா. எங்க அம்மா கிட்ட ஊருக்கு போவுங்க, எங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாவல. எங்க அம்மா வருஷம் வருஷம் கூட்டிட்டு போவாவ. இந்த வருஷம் பார்த்து எங்க அம்மா எங்க அண்ணன்கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்காவோ, அதனால போவா போடாதா. என் நேரத்தை பாத்தியா? நான் இன்னைக்கு கிங்ஸன் கிட்ட ஓடி போறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க. நீ ஓடி போறேன்னு சொல்ற. கிங்ஸனை என்னைக்காவது வந்து நான் உன்னை வந்து கூட்டு போறேன்னு சொன்னாவளா? இல்ல உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொன்னாவளா? இல்ல உன் கிட்டயே வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு காதலிக்கிறேன்னு சொன்னாவளா? இதுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி நீ என்ன பண்ணாலும் நாங்க அதை ஒத்துக்கிட்டோம். ஹேய், உனக்கு தெரியுமாடி? தினமும் எங்க வீட்டு வாசல்ல தான் நிப்பாவ. என்ன பார்த்ததுக்காகவே நிப்பாவ தெரியுமா? ஊர்ல
சொல்லியிருக்காவ தெரியுமா? உள்குத்து தெரியாம சொல்லிவிட்டாங்க, அவளுக்கு கெட்ட நேரம். நான் இன்னைக்கு ஓடி போக போறேன். கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்ல போறேன். இப்ப எங்க இருப்பவ? இங்க பாரு ரேச்சல், நான் சொல்லவே கேளு. அந்த அண்ணன் உன்னை விரும்பல. டி ராணி, உண்மை சொல்லுடி. உண்மை சொல்லதுக்கான நேரம். ரேச்சலே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் வாழ்க்கை எப்பவுமே கிங்ஸ் கூட மட்டும்தான். நான் வாழ்ந்த கிங்ஸ் கூட மட்டும்தான். இந்த உடலும் உள்ளமும் கிங்ஸ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? எவனும் என்ன பார்க்க கூடாது. நான் அதுக்குள்ள இன்னைக்கு கிங்ஸ் வீட்டுக்கு போயிருவேன். அது அம்மைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுங்களா? அது கிங்ஸ் பாத்துக்கிடுவாங்க. நான் அவங்க வீட்டுல போய் இருந்தாலே ஊரே சேர்ந்து சேர்த்து வச்சிரும். அது எனக்கு தெரியும். நான் கிங்ஸ் என்ன விரும்புறாரு, நானும் அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுல பிரச்சனை, அதனால நான் உங்க தேடி வந்துட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நான் மூளை இந்த மாதிரி யாருமே கல்யாணம் பண்ணல. அது ரெண்டு பேரும் மனப்பூர்வமா விரும்புவாங்க, அதனால கல்யாணம் பண்ணுவாங்க. நாங்களும் அப்படிதானே? உங்ககிட்ட என்ன கொஞ்சம் நான் உன்னை விரும்புறேனே. ராணி இப்படி பேசிட்டு இருக்காத, விடு. நான் கிங்ஸ் வீட்டுக்கு போறேன். கிங்ஸ் வீட்டுக்கு போறியா? அந்த அண்ணன் இல்ல, அந்த அண்ணன் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இல்ல, காலையில 11 மணிக்கு தான் போவாங்க. எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும். இசை கூட அவன் வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேனே. எனக்கு கடுப்பு இதுக்கு தலையில இசை இருக்கா. எதுக்கு தான் அந்த வீட்டுக்கு போவானே தெரியல. அவ ஒதுங்கி இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்ல. இப்ப அவ வேற எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டே இருக்கா. எனக்கு அது வேற இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்குது. ஏன் அவ என்ன நேத்து இன்னைக்கே போறா? பிறந்தல இருந்து அங்கதானே இருக்கா. அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு கிணத்துல எனக்கு அது போத்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்குது. இல்ல, இது சரிப்பட்டு வராது. சரி, நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. வழி விடு. என்ன சொல்லது கேளு. நீ தப்பான முடிவெடுக்க உங்க அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எங்க அம்மா அப்பாக்கு ஒரு பாடம் புகட்டணும். எவனோ ஒருத்தரை என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. வழி விடு. ஆத்தி, இவ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரிய பிரளயமே நடக்க போகுது. இன்னைக்கு பெரிய யுத்தமே இருக்குது. ஆத்தி, ஊரையே ரெண்டாக்கிரா போலுக்கு இன்னைக்கு. வா, இசையும் கிங்ஸனும் தான் விரும்புறவ. பாத்துக்க, இந்த வேலையில நீனும் இருக்க. எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்துறே. இல்லன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன். கிங்ஸன் அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிரும். பாத்துக்க. என்னடி சொல்ற? இங்க பாரு, இதுல நீயும் இருக்க. நீயும் தெரிஞ்சு தெரியாமல அவ கூட இருந்துட்ட. லவ் லெட்டர் கொடுத்தது நீனும் உண்டு. இவ கண்டிப்பா போட்டு கொடுத்துருவா. நீ செத்த மவளே. ஏன்டி என்ன பாயம் காட்டுற? பாரு, ஏதாவது முந்திக்க. இல்லன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன். அவன வீட்ல 3 பையல இருக்கானே, இடிதடி மாதிரி. உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவானுங்க. சொல்லிட்டேன். இப்ப நான் என்னடி பண்ண? எனக்கு பயமா இருக்குடி. ஏதாவது ஐடியா கொடுடி. நான் செத்த. போய் கிங்ஸன் கிட்ட சொல்லு போ. அது நான் சொல்ல மாட்டேன். அண்ணே எனக்கு கொன்னுருவாங்க. எம்மா எம்மா, எடி அத்தனை பைப்ல எங்க அவனிக்காவல. ஏடி, ஒரு ஐடியா. பேசாம இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுடி. இவங்கிட்டயா? கலவி, யாருக்காவது ஒருத்தருக்கு உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வேண்டாம். என் வீட்டாளுக்கு ஒரு 3 எந்தே நொங்கு எடுத்து பண்ணுவோம். இவ அடியில இருந்தா தப்பிச்சிரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த சரணே, டி எங்க அம்மா வந்தாவல அத்தனை பைப்புக்கு. ஆத்துங்க தான் வரலையே. அப்ப எங்க அம்மா எங்க போனாங்க? டி எங்க அம்மா எங்க பாத்தீங்களா? இல்ல சரணே. என்னடி? ஆக அந்த புள்ள என்கிட்ட காதல சொல்ல போகுது நினைக்க. என்னடி? பார், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நான் லவ் பண்ற மூட்ல இல்ல. நேரம் 7:30 மத்த சரி யார பிளேன் ஏறி போனாலும் விடாதும்பாவ. அதுதான் உனக்கு இப்போ ஓகே ரகம். இல்லடி, நம்ம ஊர்ல எல்லாரும் ஒரு தினுசு அலைதவள எப்படின்னு நான் கேட்க. அவ பாட்டு கொண்டு நினைச்சுக்கிட்டு அவ பாட்டு கொண்டு செய்தவள இது நம்ம ஊருக்கு பிடிச்ச வியாதியான்னு கேட்க. அங்க ஒருத்தி என்ன நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரியே நம்ப வச்சுக்கிட்டு போறா. அவ எல்லாம் சொன்னவளா நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னவளா, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னவளா, எது நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீ என்ன தேடி வந்துருன்னு சொன்னவளா. அவ பாட்டு கொண்டு நினைச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு இப்ப தேடி போயிருக்கா. இதுல என்ன வேற பார்த்துட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இப்ப இவ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேனே கேட்காம அவளுக்கு இப்ப காதலிக்க மூடு இல்லையா? என்ன யார்த்த பத்தியா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளமல. இங்க பார், நீ என்னதான் சொன்னாலும் சரி, அதெல்லாம் முடியாது. இப்பெல்லாம் என்னால காதலிக்க முடியாது. சாரி, உன் மனசு சஞ்சலப்படுற மாதிரி, நீ என்ன வெறித்தனமா காதல் பண்ற மாதிரி நான் ஏதாவது உன்கிட்ட நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு. இல்ல ராணி, நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பையன் நான் இல்ல. நீ என்ன வெறித்தனமா லவ் பண்ற அளவுக்கு உன் மனசு நான் சஞ்சலப்படுத்தி இருந்தா, யாரது உனக்கு தாக்கி இருந்தா என்ன மன்னிச்சிரு. போதும், நீ இந்த இடத்துல என் மேல வெறியா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சுடி. இல்ல ராணி, என்னால முடியாது. ஏதோ அறியாத வயசுல எசக்க பசக்கா கொடுத்துட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ மனசுல ஆசை வளர்த்துட்டாலே உன்னால யமனால கூட காப்பாத்த முடியாதுடி.
மதிக்காம பாரு. ஏதோ அறியாத வயசுல எக்கு தப்பா கொஞ்சம் டக்கு புக்குன்னு கொடுத்துட்டேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அது அறியாத வயசு. இலே, போன வாரம் நம்மள கொடுத்த. அது போன வாரம். அது அறியாத வயசு. இந்த வாரம் நான் கன்னி பையன். ஏமல, இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு தினுசாவே அலைவியலால. இல்ல நிப்பாட்டே. நீ என்னதான் சொன்னாலும் சரி, என் மனச இப்போதைக்கு உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் கடன் வாங்கிருக்கியோ? யா, எனக்கு வரப்போறவா எப்படிலாம் இருக்குன்னு ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கேன். அதுக்குத்தான் போன வாரம் கொடுத்தியல. அதான் சொல்லிட்டு அது போன வாரம்னே. ஏங்கப்பா, போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் 7 நாள் வித்தியாசம். பின்ன எரும மட்டும் பையல, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கானு பாரு. எரும மட்டும் பைய பார், நீ இப்படிலாம் அடம் முடிச்சா நானும் லவ் பண்ண வேண்டியது இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு வெறித்தனமான ஒரு பையனை லவ் பண்ணக்கூடாது. இப்படி வெறித்தனமா இருக்கா? சரி, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் கட்டிக்க போறேன். இல்ல என்ன இருக்குது, வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவேன்னு சொல்லி நான் கட்டிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ நல்ல சோப்பா அழகா தான் இருக்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் சவுத்த பிள்ளை நீ தான். என்ன உனக்கு கொஞ்சம் வாக்கு புத்தி, அதுதான் யோசிக்க. எனக்கு குரங்கு புத்தி. நல்ல பொருத்தமா தான் இருக்கும். வேண்டாம் மீனா, விட்டு மீனா. நீ என் காதுல சொல்லி நான் யாரு காதுல எதுக்குன்னு தெரியாம திணறிட கூடாது. வேண்டாம். ஏமல, இல்ல ஏமல, நான் உன்கிட்ட காதுல சொன்னனால. இங்க பார், உனக்கு ஒரு ராணி என்கிட்ட காதுல சொல்லிட்டா. இப்ப அவ காதுல ஏத்துக்கிட்டா உன் காதுல ஏத்துக்கிடுவேனா? இப்படி ஆளுக்காலா என்ன பிச்சு புடுங்க நான் என்ன பண்ணுவேன்? அழகா பிறந்தது ஏன் குத்தமா? அழகா பிறந்தது ஏன் குத்தமான்னு கேட்க. ஏதோ இந்த ஊர்ல நான் கொஞ்சம் அழகா பிறந்துட்டேன், மாட்டு தேட்டமா பிறந்துட்டேன். அதுக்காக இப்படி உணவுண்ட பிள்ளைலாம் என்ன இப்படி கொத்தி புடுங்குறீங்களே, நான் என்ன பாவம் பண்ணினேன்? அழகா பிறந்தது ஏன் தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க, அழகா பிறந்தது ஏன் தப்பா? விட்டு மீனா, அந்த பத்மா இப்பதான் என்கிட்ட காதல் சொன்னா. அந்த பரமேஸ்வரி இப்பதான் என்கிட்ட காதல் சொன்னா. அந்த துரையம்மா, தாமரச்செல்வி, லட்சுமி, கவிதா, பிரேமா, எப்பா இந்த ஊர்ல நான் வாழணுமா வேண்டாமா? இப்படி ஆளுக்கெல்லாம் என்கிட்ட காதல சொன்னா நான் யாருதான் கல்யாணம் பண்றது? நான் யாருதான் காதலிக்கிறது? அழகா பிறந்தது ஏன் குத்தமா? அழகா பிறந்தது குத்தம் இல்லடா, நீ பிறந்த ஊர்ல நாங்க பிறந்ததாண்டா குத்தம். அதான் உண்மை. நான் பிறந்திருக்க ஊர்ல நீங்க பிறந்திருக்க கூடாது. நான் இப்ப யாரை லவ் பண்ணேன், நான் யாரை கல்யாணம் பண்ணேன்? இப்ப நான் பிரேமால காதலிச்சு கல்யாணம் பண்ணா உங்க எல்லாத்துக்கும் தாங்க முடியாது. நீங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிடுவீங்க. நாங்க எவ்வளவு தற்கொலை பண்ணணும்? நான் கிடைக்காத விருத்தியில எப்படி வாழன்னு நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த லட்சுமி இல்ல, பிரேமா இல்ல, கவிதா இல்ல, எப்ப காலையில எங்க வீட்டுல வந்து வெளியில வா, உன்னை பாக்கணும்னு சொல்லி ஒரே தொந்தரவு. நீ அந்த பிள்ளைகிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கல, அத அந்த பிள்ளை உன்னை தேடுது. அப்படி சொல்லக்கூடாது. காதல கடன் வாங்கி வச்சிருக்கேன். நீ யாக்கியான பேச்சு பண்ண குறைச்சல் இல்ல. தாவன் எடுத்து கொடுக்கேன் ஊலா கிட்ட பிளேட் எல்லாம் 100 200 கடன் வாங்கி வச்சிருக்க. அது அன்பளிப்பு. கோத்த கல்பிட்டு போறா சொல்லிட்டேன். உங்க நாங்க என்ன சொல்ல வரேன்னு கேளம்ல. வேண்டாம், இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். நான் யாரையும் காதலிக்கிறதா இல்ல. எனக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது. இன்னும் எங்க பெரிய எனக்கு கல்யாணம் முடியும், எங்க சின்ன எனக்கு கல்யாணம் முடியும். அதுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்க நீங்க பஞ்சாச்சா? நான் என்ன பண்ணுவேன்? பெரிய சின்ன வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ண முடியுமா? இல்ல, கல்யாணம் பண்ணாலும் எனக்கு டக்குனு ஒரு குட்டி பிறக்கும். சரி, அது சரிப்பட்டு வராது. இவன் அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாண்டி. இல்ல, நம்ம மூஞ்சில என்ன என்னடி எழுதி இருக்குது? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கான் பாரு. இல்ல, நாங்க சொல்ல வரத கேளல. இல்ல, அந்த ரேச்சல் பிள்ளை இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, ரேச்சல் ஏன் எல்லாரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க? ரேச்சல் அது வேண்டாம். அவ ஆள் தான் வெள்ளையா இருக்கா, மத்தபடி எனக்கு அவளை பிடிக்கல. வெள்ளக்காட்சி மாதிரி மட்டும் இருந்தா போதுமா? தமிழ் மூஞ்சி கொஞ்சம் கூட இல்ல. தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்குன்னு ஒரு கலரு, ஒரு லட்சணம் உண்டு. புது நிறமா, மா நிறமா, முடி சுருண்ட முடியா, இல்லைன்னா கூந்தல் நீளமா, ஆகா ஆகா ஆகா, அவங்க தாவாணி கட்டுற அழகு இருக்கு பாரு. அழகு செஞ்சு வச்ச சில மாதிரி, வலிவு நெளிவு அப்படியே 6 மாதிரி. தமிழ்நாட்டு பிள்ளைல அழகுக்கு முன்னாடி தேடி போனாலும் தமிழ்நாட்டு பிள்ளை மாதிரி ஒரு அழகுள்ள பிள்ளை உலகத்துல எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு மையிட்டாதான் அழகுன்னு சொல்லுவாங்க. என் தமிழ் பிள்ளைங்க கண்ணுக்கு மையிடாமலே கண்ணு சும்மா கெண்ட மீன் கண்ணு மாதிரி சும்மா அப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு ஓரக்கண்ணுல முறைப்பாளுக பாரு. எப்பா எப்பா எப்பா, அப்படி ஒரு போதை ஏறும். முறைச்சாலே அப்படி இருக்கும். அவங்க எல்லாம் சிரிச்சா அந்த கண்ணும் சேர்ந்து சிரிக்கும் பாரு. நீ சப்பான் மூஞ்சி, நீ சப்பா மூஞ்சி, அவ சைனா மூஞ்சி. தமிழ்நாட்டு மூஞ்சில எவ்வளவு இருக்கிறாட்டி? அவ பின்னி முடிச்ச அவ ரெட்டச்சடையும், அவ எட்டு வைக்கும் அவ வாத்து நடையும், கொண்டா 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 இழுக்கும் அடி.